வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன், ஃபினான்சியல் கன்சல்டன்ட். வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்க பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் அப்படின்ற தலைப்புல ரெகுலரா பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம அந்த வகையில பேச போற டாபிக் ஃபயர். ஃபயர்னா வெளியில் இருக்கிறது இல்லை, நமக்குள்ளார இருக்கிற ஃபயர். அதாவது ஃபினான்சியலி இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர் இயர்லி அப்படின்ற ஒரு ஃபயர். இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற 90% ஆட்கள் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காகன்னா சம்பளத்துக்காக மட்டும்தான். ஒரு 10% ஆட்கள் தான் வேலையும் பிடிச்சி சம்பளமும் நல்லா கிடைச்சி ஒர்க் பண்றாங்க. மீதி இருக்கிற 90% ஆட்கள் அவங்களுடைய விருப்பமான வேலையவோ இல்லை விருப்பமான துறையவோ எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க நிதி சுதந்திரத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட துறைய கண்டிப்பா தேர்ந்தெடுக்க முடியும். நிதி சுதந்திரத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலான ஒர்க்கிங் லைஃப்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 வருஷம் வரைக்கும் தான் ஒருத்தரால வேலை செய்ய முடியும். அதாவது 20 வருடத்திலிருந்து மேக்சிமம் 60 வருடம் வரைக்கும் தான் எஃபிஷியண்டா வேலை செய்ய முடியும். அதாவது 420 சம்பளத்திலிருந்து 480 சம்பளம் வரைக்கும் தான் அவங்களால வாங்க முடியும். இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய தற்போதைய வாழ்க்கைய கட்டமைச்சுக்கணும், ஃபியூச்சருடைய வாழ்க்கைய கட்ட அமைக்கணும். இப்ப இருக்கிற செலவை கூட கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு 30 வருடங்களுக்கு செலவு அதிகமா இருக்கும். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 30 வருடத்துல இன்னும் 8 மடங்கா அது வளர்ந்துரும். கிட்டத்தட்ட 64 மடங்கு அவங்களுடைய 94வது வயதப்ப தேவைப்படும். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்கிற பொருள் அன்னைக்கு 640 ரூபாய் அவருடைய 90வது வயசுல வாங்குவாரு. இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபிளேஷன் காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணோம்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் காம்பவுண்ட் ஆகணும். அப்பதான் உங்களால அந்த பயர் நிலையை அடைய முடியும். வாங்க அதை எப்படி அடையலான்னு பார்ப்போம். பயர் என்பது நிதி சுதந்திரத்தை இளைய வயதிலேயே அடைந்து உங்க விருப்பப்படி வேலையை தேர்ந்தெடுத்து செய்யற ஒரு வழிமுறையாகும். அதாவது சம்பளத்திலிருந்து விடுதலை பெறும் ஒரு வாழ்க்கை முறை. கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சேமிப்பு, வருமானத்தின் 50% வரை சேமிக்கிறது, புத்திசாலித்தனமா அதை முதலீடு பண்றது பை பீட்டிங் இன்ஃபிளேஷன், எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் பங்குகள் வாங்குறது, அப்புறம் என்பிஎஸ்ல முதலீடு பண்றது. என்பிஎஸ் கூட பாத்தீங்கன்னா மார்ஜினலா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும். ஏன்னா என்பிஎஸ்ல 8 to 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற இன்ஃபிளேஷன் 7.2% தான். மேலும் குறைவான செலவு, அதிகமான சேமிப்பு, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் நாம பயரை சீக்கிரம் அடையக்கூடிய வழி. வாழ்க்கை செலவை எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு நீங்க முதல்ல ட்ராக் பண்ணி எது எது தேவையில்லாத செலவுன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணாவே பாதி கணத்தை தாண்டிட்டீங்க. ரெண்டாவது, அதிக வருமானத்தை அதிகப்படுத்துறது. வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது? சைடு பிசினஸ் ஏதாவது பண்ணலாம், உங்களோட சாஃப்ட் ஸ்கில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களால நிதி சுதந்திரத்தை எந்த காலத்திலையும் அடையவே முடியாது. வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா, 7 விதமான பேசிவ் இன்கம் இருந்தாதான் ஒருத்தர் நிதி சுதந்திரத்தை அடுத்ததா அர்த்தம்னு சொல்றாரு. அதுக்கு 70 வகையில முயற்சி பண்ணீங்கன்னா தான் 7 வகையில நீங்க வெற்றி காண முடியும். அதாவது 10% தான் சக்சஸ் பர்சன்டேஜ் எப்பயுமே பிசினஸ்ல இருக்கும். அதனால எத்தனை முயற்சி செஞ்சு பார்த்தாலும் தப்பு கிடையாது. நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தவறு. இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு லீட் ஃபயர் இல்ல ஒரு நார்மலா ஃபயர்ன்றது உங்களுடைய வருட செலவை 25 மடங்கு சேமிச்சு வைக்கிறது. அதாவது நீங்க ஒரு வருடம் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னா அந்த 6 லட்சம் ரூபாயில இருந்து 25 மடங்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் நீங்க சேமிச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க முன்னதாகவே ஓய்வு பெற தகுதியானவங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க தகுதியானவர் தான். நீங்க ஓய்வு பெறணுன்ற அவசியம் இல்லை. இந்த இலக்கை அடையறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், ஸ்ட்ராட்டஜின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த காலத்திலயும் கை வைக்காம இருப்பீங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ், உங்க டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் உங்களுடைய கடன் மேலாண்மை பெட்டரா இருக்கணும். அதுக்கு அடுத்தது தான் ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு நீங்க போகணும்.
அதுக்கு முன்னாடி உங்களுடைய சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கும் உங்களுடைய சொந்த வீடு வாங்குற கனவு ஏதாவது இருந்தா அதுக்கு ஒரு தனியா ஒரு இலக்கை நிர்ணயிச்சுங்க. இந்த மாதிரி பல்வேறு இலக்குகளை நிர்ணயிச்சுட்டு உங்களால பயணம் பண்ணும்போது எது மிட் டேர்ம், எது ஷார்ட் டேர்ம், எது லாங் டேர்ம்னு உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு நிதி ஆலோசகரை அன்னைக்கு அதுக்குண்டான ஒரு ஃபினான்சியல் பிளானிங் செஞ்சிட்டீங்கன்னாக்கா ஒரு கிளியர் கட்டான கோலோட போகலாம். கிளியர் கட்டான கோலோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும். கடைசி வரைக்கும் அதை டிசிப்ளினா நீங்க பர்சிஸ்டண்டா பண்ணாதான் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். அதனால எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா நீண்ட கால வளர்ச்சிக்கு ஈக்விட்டிலையும் ஷேர்ஸ்லையும் போடலாம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு என்பிஎஸ்ஸை ஓரளவு சார்ந்திருக்கலாம். பாதுகாப்புக்காக அதாவது வெல்த் ப்ரொடெக்ஷனுக்காக பிபிஎஃப் மற்றும் இபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றும் ஃபிக்ஸ்டு இன்கம்காக ரிட்டு முதலிடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இம்மிடியட் லிக்விட் அதாவது உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை கேஷ் ஈக்குவலன்ஸ்லயோ இல்லை தங்கத்திலேயோ சேமிச்சு வைக்கலாம். இல்லை பங்கு பத்திரங்களோ இல்லை கடன் பத்திரங்களோ வாங்கி வைக்கலாம் ஃபார் பேலன்சிங். ஃபயரோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க விருப்பப்படி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற ஒரு சுதந்திரம். ரெண்டாவது உங்க குடும்பத்தோடையும் உங்களோட நினைச்சபடி பயணப்படுற ஒரு நோக்கத்துக்காகவும் நீங்க ஃபயரை அடையணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இது. காலையில 7 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், 10 மணிக்கு திரும்பி வரணும், திருப்பி தூங்கணும், எந்திரிக்கணும், ரிப்பீட்டு. இதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். அடுத்தது சம்பளத்தை விட நோக்கத்தை முன்னிலைப்படுத்துறது. இதுதான் இந்த ஃபயருடைய பெனிஃபிட். இதுல சேலஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பணவீக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு 10 ரூபான்றது 30 வருடம் கழித்து அது 8 மடங்கு ஆயிரும். அடுத்த 30 வருஷம் கழிச்சு அது 64 மடங்கு ஆயிரும். அதனால பணவீக்கத்தை ஃபயர்ல பெருசா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நீங்க இப்ப எப்படி சிக்கனமா இருக்கிறீங்களோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா பணவீக்கம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. இது வேலையை விட்டுட்டு ஓய்வு எடுக்கிறது இல்ல, விருப்பப்படி வேலை செய்வது தான் ஃபயருடைய நோக்கம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஸ்டெப் டு ஸ்டார்ட் டுடே. இன்னையில இருந்து எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்க செலவுகளை கண்காணிங்க, நியாயமான ஃபயர் இலக்க அமைங்க, அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயாவது எஸ்ஐபியை தொடங்குங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்காக 6ல இருந்து 12 மாதம் செலவுகளை வச்சிருங்க. ஒவ்வொரு ஆண்டும் சேமிப்பு விகிதத்தை உயர்த்துங்க. லீன் ஃபயர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவுகளில் ஒரு 25 மடங்கு சேமிச்சு வைக்கிறது. அதாவது லீன் ஃபயர்ன்றது குறைஞ்சபட்ச வாழ்க்கை தேவை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கையை நடத்துறது. அதிகபட்ச சேமிப்பு குறைந்தபட்ச செலவுன்றது தான் இதோடைய இலக்கு. உதாரணத்துக்கு 5 லட்சம் உங்க வருஷ செலவு ஆச்சுனாக்கா 1.25 கோடி இருந்ததுன்னா நீங்க ஃபயர் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதே ஃபேட் ஃபயர்ன்றது ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்றது. அதிகபட்ச செலவு, அதிகபட்ச லக்ஸரி, எந்த காம்ப்ரமைஸும் செஞ்சுக்காம வாழ்க்கை நடத்துறது. இதுக்கு ஒரு 15 லட்சம் இருந்தா இந்தியாவில் இது போதும். அதோடைய 30ல இருந்து 40 மடங்கான 4.5 கோடி டு 6 கோடி சேர்த்துட்டீங்கன்னாக்கா நீங்க ஃபேட் ஃபயரை அடைஞ்சிட்டதா அர்த்தம். அதனால லீன் ஃபயர் வேணுன்றவங்க லீன் ஃபயரும், ஃபேட் ஃபயர் வேணுன்றவங்க ஃபேட் ஃபயரான 4.5 to 6 crore சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே அசட் கிளாஸ்ல போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின்ல இருந்து வர்றவங்க இல்ல இங்கேயே பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒரு வீடு வாங்குறது தான் அவங்களுடைய மொத்த கனமாவே வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த வீடு நீங்க குடியிருக்கிற வீடா இருந்தா ₹1 கூட அதுல இருந்து வருமானம் வராது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா திருப்பி உங்களுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தான் ஆக வேண்டியிருக்கும். அதனால டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்ன்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே வகையான அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாம இருக்கிறது. கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்டு கையில வச்சுட்டு இருங்க, இல்லாட்டினா நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் கையை வைக்க வேண்டியிருக்கும். அடுத்தது டேக்ஸுக்காக மட்டும் முதலீடு பண்றது, இது ரொம்ப ரொம்ப தவறு. என்ன பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் லாகின் பீரியட் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஈக்விட்டிஸை ஷார்ட் டைம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்றது. ஈக்விட்டின்றது குறைஞ்சபட்சம் 7 வருடம் 5ல இருந்து 7 வருடம் கொடுத்தாதான் அதோட ரிசல்ட் தெரியும்.
ஈக்விட்டி போட்டு ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகும். இப்போ போட்டு 3 மாசத்துக்கு வேணுன்ற பணத்தை ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்கிருச்சுன்னா உங்க பணத்தை எடுக்க முடியாது, உங்க டார்கெட்டை அடைய முடியாது. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிதி சுதந்திரம்ன்றது ஒரு கனவு இல்லை, அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒழுக்கமான முயற்சின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. மேலும் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளுக்கும் கீழ்கண்ட நம்பர்ல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் மற்றும் லோன்ஸ் இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான அறிவுரைகளோ நீங்க எங்ககிட்ட அன்னைக்கு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.